சுவையும் ஆரோக்கியம் இருந்த அம்மா சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன கேட்டீங்கன்னா சிக்கன் பொடி பெட்டல். இந்த சிக்கன் பொடி பெட்டல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து சிக்கன் பொடி பெட்டல் சொல்லும்போது இந்த பெப்பர், ஜீரகம், கறி மசாலா, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா அந்த மாதிரிலாம் போட்டு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி பண்ண போகிறது இல்லை. இங்கே சிக்கன் தனியாக குக் பண்ணிட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா. என்னடா சம்மந்தமே இல்லாமல் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட நினைக்கிறீங்களா? ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் இப்போ கடலை ஊற்றி சமைக்கிறேன். சில பேர் வந்து நெய் கூட யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்துருவாங்க. சிக்கன் பொடி பெட்டல் தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/4 கிலோ, கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 5லேருந்து 6 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, வெங்காயம் 1 நம்பர், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடலை எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே இருக்க வெங்காயம் இருக்குல்ல, இது கொஞ்சம் லைட்டாக தாளிப்பு போட்டு ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி வச்சிருக்கோம், கடலை எண்ணெய். நம்ம பெரும்பாலும் என்ன பார்த்தீங்கன்னா அந்த தாளிப்பு போட்டு தான் ஆரம்பிவோம். ஆனால் இது பொடி பரட்டுறதுனால தாளிப்பு எதுவும் தேவையில்லை. இதில் டேரெக்டாகவே வந்து நம்ம வந்து வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு நம்ம கம்மி பண்ண போகிறோம். இந்த வெங்காயமும் வந்து நீங்கள் குக் பண்ணுற பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 50%, 60% அந்த மாதிரிலாம் வந்து வதக்கிட்டு நீங்கள் அடுத்த பொருள் போட வேண்டியதில்லை. இது ஜஸ்ட் ஒரு 10 to 20% வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சிக்கன் போடுறோம். ஏன் என்ன காரணம்னா, அந்த சிக்கன் வெந்து வரும்போது அந்த வெங்காயமும் வந்து கொஞ்சம் முழுசாகவே இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் கடக்கு முடுக்குன்னு இருக்கும் இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்க்கும் போது. இதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த வெங்காயத்தை இதில் போட்டிருக்கேன். சரிங்களா? இதோட நம்ம என்ன பண்ணுறேன், ஒரு 4-5 கருவேப்பிலை இப்படி லைட்டாக அப்படி போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் 2 வரமிளகாவை இங்கே ஒரு தாளிப்புக்காக நான் சேர்க்குறேன். சரிங்களா? இந்த மாதிரி லைட்டாக வதங்க ஒரு டைமில் இங்கே நம்மக்கிட்ட கடலைப்பருப்பு இருக்குது. இந்த கடலைப்பருப்பு, இந்த உளுத்தம்பருப்பு, இதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவை இங்கே சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இதை வறுக்க ஆரம்பிக்கிறோம். வறுக்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்க ஆரம்பிங்க. நான் திருப்பி சொல்கிறேன், எப்போவுமே எந்த ஒரு பருப்பு வறுத்து நீங்கள் பொடி பண்ணுறீங்கன்னா அது வந்து அந்த பருப்பில் இருக்க அந்த நீர் எல்லாத்தையும் வெளியே வந்துடணும். அதாவது அந்த மாய்ஸ்டர், அந்த ஈரத்தன்மை எல்லாமே வெளியே வந்தால் தான் அந்த பொடி இன்கேஸ் மீந்தா கூட நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதை அப்பப்போ லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கிற டைமில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போடுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சிக்கன் இருக்குல்ல, இந்த சிக்கனை இதில் சேர்த்துறங்க. அதுக்கப்புறம் சைடு பை சைடு வந்து இந்த கடலைப்பருப்பு ஊற்றும்போது ரொம்ப கவனம் தேவை. அடுப்போட ஃப்ளேம் கம்மி பண்ணுறேங்க. கம்மி பண்ணிட்டு அப்பப்போ பேனில் இப்படி டாஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி டாஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அது திரும்ப 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 அப்போது எல்லா சைடும் ஈவனாக வந்து அது வறுபடும். அதான் விஷயம். ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த மல்லித்தூள், மிளகாத்தூள், இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு. வீட்டில் குழம்புத்தூள்னா குழம்புத்தூள் டேரெக்டாக போட்டுங்க, அது நல்லாயிருக்கும். சரிங்களா? இது ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், இதை அப்படியே பேனில் நான் மாற்றிடுறேன். அப்படியே வச்சா என்ன ஆகுதுன்னா சூடு வந்து ஏற ஏற கருக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் இங்கே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல கொஞ்சமாக லைட்டாக தண்ணி, இப்போ இந்த இடத்துலையே இந்த சிக்கன் போடும்போது அந்த உப்பு காரம் எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிடும். இந்த பொடி போடும்போது நம்மளுக்கு வந்து மேலோட்டமாக அந்த மிளகாவோட காரத்தன்மை தெரியுமே தவிர, ஆனால் இந்த சிக்கன் உள்ள டீப்பாக உள்ளே இறங்காது. அதாவது மேலே கோட்டிங் ஆக மட்டும் தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த இடத்துல எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு காரத்தை நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். இந்த சிக்கன் வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து ஒரு 5 to 10 minutes ஆகும்.
ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம். அதே டைமில் இதை நான் பொடியை அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சரிங்களா? இந்த பொடியை அரைக்கும் போது நைஸாக அரைச்சிங்க, குறக்குற பக்கம் வேண்டாம். நீங்கள் அப்படி குறக்குற பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 0.2% இல்லை 0.3% அளவுக்கு குறக்குற அரைச்சலாம். மீதி 97% அளவுக்கு நல்லா பொடியை அரைச்சிக்கணும். சரிங்களா? இதான் விஷயம். அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் எல்லாம் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அரைச்சி ரெடியாக வந்திருக்கு. இப்போ பாருங்க, நல்லா அரைச்சிருக்கோம். அந்த கொஞ்சம் அந்த லைட்டாக அந்த 0.3% இல்லை 5% அளவுக்கு குறக்குற பக்கம் இருந்தால் மட்டுமே போதும். இது நல்ல வாசமும் இருக்கும். இதை நீங்கள் எப்போ எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இந்த சிக்கன் மட்டும் இல்லை, நீங்கள் சாஃப்டாக பண்ணுற எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் பண்ணிக்கலாம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த ப்ரான் ரெசிபி, இந்த சிக்கனு, ஃபிஷ்ஷுக்கு செட் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் ரெசிபி, அதுக்கு மஷ்ரூம்க்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போது இது நல்லா சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த லைட்டாக கொதி வருது பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்ம கிட்ட இருக்க இந்த பொடியை சேர்க்க போகிறோம். இதுலேயே வந்து காரத்தன்மை எல்லாமே இருக்கும். இந்த கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் அந்த பொடியை போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி இறக்குனா பிரமாதமாக இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பொடி நிறைய போட்டுறாதீங்க. அப்படி பொடி நிறைய போட்டிங்கன்னா என்ன ஆகிட்டுன்னா, இந்த இடத்துல அந்த உளுத்தம் பருப்பு இருக்குது. அந்த உளுத்தம் பருப்பும் கொஞ்சம் தண்ணி நீங்கள் எக்ஸஸாக ஊற்றும் போது நேரம் ஆக ஆக என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு கிரேவி மாரி கான்செப்டில் இதாகிடும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. இப்போ இந்த பொடி போட்ட பிறகு கொஞ்சமாக அந்த லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இறக்குறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். அப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரையாக ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். கெட்டியாக ஆன பிறகு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். எக்ஸலண்ட் ரெசிபி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பொடி போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ அந்த பொடி போட்ட பிறகு பாருங்கள், அந்த ஒரு லைட்டாக அந்த ரெட்டிஷ் அந்த கலர்லாம் மிக்ஸ் ஆகி வரும். இதில் முக்கியமாக வந்து நீங்கள் இந்த பொடியெலாம் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ண அந்த லைட்டை மேலே ஆயில் மேலே தள்ளும். அந்த மாதிரி வந்த பிறகு எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணால் ரெடி. ரெடியானதை எடுத்து அழகாக அந்த பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணுறேன். அந்த சிக்கன் வந்து 80% வெந்து வந்த பிறகு தான் பொடி போடணும்னு நினச்சேன். ஆனால் அந்த சிக்கன் நல்லா முழுமையாக வந்த பிறகு தான் நான் பொடியை போட்டிருக்கேன். நீங்கள் அப்படியும் குக் பண்ணலாம். ரொம்ப ஈஸி ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care. Thank you so much.